ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று காலையில் ஸ்படிகலிங்க தரிசனத்திற்காக சென்ற பக்தர் ஒருவர், வடமாநிலத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். விவரங்களுக்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். சிவக்குமார், உங்களது விவரம். அதாவது நேற்று முன்தினமும் சரி, இன்னைக்கும் சரி, கோயில்களில் தொடர்ச்சியாக பக்தர்கள் உயிரிழக்கிறது வழக்கமாயிட்டு வருது. இதனை அடுத்து என்ன பண்ணிருக்கிறோம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் திருச்செந்தூர் கோவிலில் கூட்ட நெரிசல் மூச்சு திணறி காரைக்குடியை சார்ந்த பக்தர் ஒருத்தர் உயிரிழந்த நிலையில இன்று ராமேஸ்வரம் கோயிலில் வட மாநிலத்தை சார்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் தெரிவித்ததோடு இல்லாம, நேற்று திருச்செந்தூர் கோவிலில் உயிரிழந்த பக்தருக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை என சமாளித்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்று என்ன கதை வைத்திருக்கிறார்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் அடிப்படை வசதிகளை கூட செய்யாமல் கோயில் உண்டிகளை பணத்தை கொள்ளடிப்பது மட்டுமே குறியாக இருக்கிறது திமுக அரசு அப்படின்னு குற்றம் சாட்டியதோடு இல்லாம, பக்தர்களோட அதிக பக்தர்கள் வரக்கூடிய கோயில்கள் நிரந்தர ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது பல நாள் கோரிக்கையாக இருக்கிறதுனோ, ஆனால் எந்த பணிகளும் செய்யாத அறநிலைத்துறைக்கு வாகனங்கள் வாங்கி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு சொல்லி தன்னோட பதிவிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோயில பக்தர்களை குடிநீர் வசதி, கழிப்பறை வசதிகள் கூட ஏற்படுத்தி கொடுக்காமல், வெளியே செல்லவும் அனுமதிக்காமல் அடைத்து வைத்து விட்டு திருப்பதி கோயில்ல 24 மணி நேரம் நிற்பான் என திமிராக பேசிய அமைச்சர் சேகர் பாபு தான் 2 பக்தர்கள் உயிரிழப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும்னு, தமிழக ஆலயங்களை விட்டு உடனடியாக அறநிலைத்துறை வெளியேற வேண்டும்னு தன்னோட எக்ஸ் தளத்தில் தற்போது பதிவிட்டிருக்கிறார். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.